மகாபாரதத்துல எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான வசனம். கோவத்துல எடுத்திருந்து பேசும் பழக்கம் உடைய சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. ஏனென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். தனக்கு கிடைக்காத அங்கீகாரத்துக்கு கர்ணன் கோபத்தின் வடிவமாக இருந்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யல. சில வீட்டுல மருமகள்கள் அப்படிதான் இருப்பா. அதுங்க ரொம்ப கத்துற மாதிரி இருப்பா. வீட்டுல ஹிஸ்டீரியான பிராண்டும் பண்ணியிருப்பா. பட் அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படி கிடையாது. பேசிக்கலா ரொம்ப நல்ல மருமகள்லாம் எனக்கு தெரியும். ஆனால் வெளியில பார்த்தேன்னா அவங்க வீட்டில் அவங்கள பத்தி தப்பா பிராண்ட் பண்ணியிருப்பா. பட் அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் துரோகம் பண்ணவும் தெரியாது, முதுகுல போய் குத்தவும் தெரியாது. இதெல்லாம் அந்த பூந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் நல்லா தெரியும், மருமகளுக்கு தெரியாது. எதுக்காக அந்த பொண்ணு கத்துது? அதுக்குள்ள ரெஸ்பெக்டோ ரெகக்னிஷனோ இவா கொடுக்க மறுக்கிறா. அதனாலதான் அது ரொம்ப கத்துறது. ஏன் இந்த ரெண்டையும் உண்மையாவே இருக்கிற அந்த மருமகளுக்கு கொடுத்தால் என்ன? என்னைக்கு திருந்த போறது இந்த புகுந்த வீடு உலகம்? முதல்ல திருந்துங்கப்பா, அப்புறம் போய் அடுத்தவங்களை எப்படி குத்தம் சொல்லலாம்னு யோசிக்கலாம். சரியா? சில பேர் இதே பழப்பாவே தெரியுறாங்க. ஆறுதலும் வேண்டாம், அன்பு வேண்டாம். யார் மனசையும் நம்ம புண்படுத்தாம இருந்தாலே போறோம். அப்பதான் நம்ம புஷ்ஷுன்னு போகலாம் இந்த உலகத்தை விட்டு. இல்லைன்னா ஊர்ல உண்டான வலி எல்லாம் கொண்டுட்டு நம்ம வாழ்க்கையில வலி வலி வலின்னு சகலமான பேர் இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரை வலி இருக்கும். ஸோ நம்ம பிறருக்கு கொடுத்த வலி அது உங்க வலி கிடையாது. எல்லாரும் உங்களால் அனுபவித்த வலி இன்று உங்களை வந்தடையும். அதற்கு ஒரே ரெமெடி என்னன்னா மரணம் தான். அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அவ்வளோ பேர் கொடுத்த சாபம். நீங்க வலியை அனுபவிச்சு தான் போவேன். உங்க வலியை யாரும் வாங்கி அனுபவிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் ஆண்டவன் இந்த மரண படுக்கையை கொடுக்குறான். அப்படியெல்லாம் இல்லாம எல்லாரையும் நிம்மதியா வாழ விட்டு தானும் ஒழுங்கா வாழ்ந்திருந்தா நிஜமாவே இந்த உலகத்தை விட்டு புஷ்ன்னு பகவான் கூட்டின்னு போயிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த குட் சோல் வேணும். அடுத்த ஒரு நல்லது பண்றவா உடம்புல அடைக்கிறதுக்கு அவருக்கு குட் சோல் ஹி நீட்ஸ். கூட்டின்னு போயிடுவார். இந்த பேட் சோல் கொண்டு என்ன பண்ண போறார்? அவர் இங்கே கடந்து அனுபவிக்கட்டும்னு பகவான் விட்டுட்டு போயிடுவார். இதனாலதான் நிறைய பெரியவாள்லாம் பார்த்துலாம் வலி வலின்னு அனுபவிச்சுட்டு படுத்துட்டு நடக்காங்க. அதனால யாரையும் புண்படுத்தாம இருக்கும். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேலையும் எப்பவும் மண்டியிடவே மாட்டான். நீயும் கடவுள்தான் ஆழ்ந்த துயரத்தில் இருப்பவரை மனதார ஒரு முறை சிரிக்க வைக்கும் போது, பிறருக்கு உதவி செய்யும் போது தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பாத தருணங்களில் மனிதன் கடவுள் ஆகிறான். எல்லா இடத்துலயும் அறிவாளியா இருக்கு.